இஸ்ரேல் மீது ஈரான் நேரடியாக தாக்குதல் நடத்திய நிலையில் ஈரான் மீது இஸ்ரேல் பதில் தாக்குதலை நடத்துமா இல்லையா என்கின்ற கேள்வி பல தளங்களிலும் எழுப்பப்பட்டு கொண்டு இருக்கின்றது. விரும்பினாலோ விரும்பாது விட்டாலோ ஈரான் மீது பதில் தாக்குதலை நடத்தியே ஆக வேண்டிய நிர்பந்தம் இஸ்ரேலுக்கு இருக்கின்றது. இஸ்ரேல் தொடர்ந்து இஸ்ரேலாகவே இருக்க விரும்பினால் ஈரான் மீது கடுமையான பதிலடியை மேற்கொண்டுதான் தீர வேண்டும். இஸ்ரேலுக்கு பாரிய இழப்புகள் ஏற்பட்டாலும் கூட ஈரான் மீதான பதில் தாக்குதல்களில் இருந்து இம்முறை இஸ்ரேலால் பின்வாங்க முடியாது. ஈரான் போரை நடத்தவில்லை என்றாலும் ஆக்கிரமிப்பு மற்றும் அச்சுறுத்தலுக்கு பதிலளிக்கும் என ஐக்கிய நாடுகளுக்கான ஈரானிய தூதுவர் அமீர் சஜித் இவ்ராவானி தெரிவித்துள்ளார். ஐக்கிய நாடுகளின் பாதுகாப்பு சபையின் அவசர சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். பாதுகாப்பு சபையானது சர்வதேச பாதுகாப்பு மற்றும் அமைதியை பேணுவதை தவறவிட்டது. இதனால் ஈரானிய அரசாங்கத்துக்கு அச்சுறுத்தலுக்கு பதிலளிப்பதை தவிர வேறு மாற்று வழி இருக்கவில்லை. தற்போது பாதுகாப்பு சபை சர்வதேச பாதுகாப்புக்கு அமைதிக்கும் உண்மையான அச்சுறுத்தல்களை கண்டறியும் பொறுப்பை எடுக்க வேண்டும் என தெரிவித்தார். அதேவேளை குறித்த சந்திப்புகளில் கலந்து கொண்ட ஐக்கிய நாடுகளுக்கான இஸ்ரேலிய தூதுவர் ஹிலாட் எர்டன் பிராந்தியத்தையும் உலகையும் சீர்குலைக்கும் அதன் உண்மையான முகத்தை ஈரான் அம்பலப்படுத்தியுள்ளது என குறிப்பிட்டுள்ளார்.